ரம்யா போட்ட கணக்கு வேற, ஆனால் சண்முகம் போட்ட கணக்கு வேற. இந்த சண்முகம் இவ்வளோ சூப்பராக மாஸ்டர் பிளான் போட்டு இந்த ரம்யாவோ போலீஸ்கிட்ட அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவளை எப்படியாச்சும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துடிச்சிட்டு இருக்க சமயத்தில் இவளே சாமிதுரையை கடத்தி வச்சுருக்கேன், நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தா தான் சாமிதுரையை நான் உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னது சாமிதுரை. அதாவது சண்முகம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. பண்ணதுமே தாலி எடுத்து கொடுக்குறீங்களா, அவரை கொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்க பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்ன அங்கிள் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வேறு என்னம்மா பண்ணுறது, உன்னை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது, அப்போ சிரிக்காமல் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன அங்கிள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் சொல்கிறாங்க, நான் என்னென்னமோலாம் சொல்ல, நீ மாமியார் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்த, மாமியார் வீட்டுக்கு தான் நீ போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க அங்கே தாங்க ட்விஸ்ட்டே வைக்கிறாரு. என்னென்னா வராங்க அங்கேருந்து நம்ம போலீஸ் வந்ததுமே இவ தான் கைது பண்ணுங்க, இவ என் மச்சானை கடத்தி வச்சுருக்கா, என்னையும் கடத்தி வச்சுருக்கா, இப்போது நீங்கள் ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரம் கொடுத்துட்டேன், கைது பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே உடனே உங்களுக்கு என்னையே கைது பண்ண சொல்லிட்டீங்களா, அப்போ உன் மச்சானை உயிரோடே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் இருக்கும்போதே சொல்லும்போதே என்ன மேடம் படித்த அதிகாரிங்க, நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா, ஒரு குடும்பத்தையே அழிக்கணும்னு திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஏய் என் வாழ்க்கையில் விளையாடாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த ரம்யா பயங்கரமாக கத்திட்டு இருக்கவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க எல்லாருமே. எப்படியாச்சும் இதிலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாருங்கள் நான் போட்டு தள்ள சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவோமே போலீஸ் தரன்னு அவளை இழுத்துட்டு போகுது. உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு, உனக்கு இருக்கு ஆப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாளாக ரொம்பவே பொறுமையாக போயிட்டு இருந்த சண்முகம் திடீர்னு இப்படி நடந்துப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் கொடுத்து மாஸ் பண்ணிட்டாரு. சண்முகம் பண்ண காரியம் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ சூப்பராக மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாத்தையுமே விழ வைப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. இப்போ கல்யாணமும் நின்றுச்சு, நம்ம அண்ணன் சண்முகமும் ஜெயிச்சிட்டாங்க, சாமிதுரையும் உயிரோட வந்துட்டார். இந்த ரம்யாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிறவங்களாம் ஒரு கொடூரமான தண்டனை கொடுத்தாதாங்க அடுத்தடுத்து எல்லாருமே இதை செய்ய பயப்படணும். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.